வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நம்முடைய உடல்ல ரத்தம் குறைந்துச்சு, அனிமிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க, அதுல ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருளை அதிகமாக எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, ஆட்டு மண்ணீரல் வாங்கி கொடுங்க, அது ரத்த விருத்தியாக்கு அதிகமாக்கும், ரத்த உற்பத்தியை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டு மண்ணீரல் சாப்பிட்டா ரத்த விருத்தி ஆகும் தான், உண்மைதான். அது அதனுடைய பலன்கள் நிறைய இருக்கு. குறிப்பாக கர்ப்பம் தரித்த பெண்கள், குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு, மாதவிடாய் அதிகமாக போகின்ற பெண்களுக்கு, இவங்களுக்குலாம் மண்ணீரல் நிறைய கொடுத்தா அதனுடைய பாதுகாப்பு நிறைய இருக்கும். ரத்த உற்பத்தி அதிகமாகும், பெண்கள் மிகவும் சத்தாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் நம்முடைய உடலில் மண்ணீரல் இருக்கிறது. அந்த மண்ணீரலை நாம் எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கறத இன்றைய செய்தி. ஆட்டு மண்ணீரல் சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியமா பாதுகாக்கிறோம். ஆனா நம்முடைய மண்ணீரல் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய உடல்ல நம்முடைய வயிற்றின் இடது பக்கத்தின் மேல் பகுதியில, விலா எலும்பை ஒட்டிய பகுதியில, அதனுடைய கீழே அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிணநீர் உறுப்பு தான் மண்ணீரல். இந்த மண்ணீரல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, பழைய அல்லது சேதமடைந்த டேமேஜ் ஆன பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வடிகட்டி புதிய ரத்தமாக அதை மாற்றி, இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மண்ணீரல் நமக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்படி ஒரு உறுப்பு இருக்கிறதே நாம் மறந்துட்டு நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் ஒரு மிகப்பெரிய உறுப்பு அந்த மண்ணீரல். நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை நன்றாக மெயின்டைன் பண்ணி, அந்த தொற்று நோய்களுக்கான கிருமிகளிலிருந்து நம்முடைய உடலை பாதுகாக்க எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறது. பிளாட்லெட்ஸ் மற்றும் வெள்ளை அணுக்களை சேமித்து வைத்து தேவைப்படும் பொழுது நம்முடைய உடலுக்கு சக்தியாக மாற்றி தருகிறது. விபத்து அல்லது நோயால் பாதிக்கப்படும் போது அறுவை சிகிச்சை செய்து இந்த மண்ணீரலை எடுத்துட்டு கூட நம்ம உயிர் வாழலாம். ஆனால் நிறைய நோய்களை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்து விடுவதால் அடிக்கடி காய்ச்சல், சளி தொல்லை, நிறைய வீசிங் முதல் கொண்டு எல்லாத்தையுமே நாம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால அந்த மண்ணீரலை சிறப்பாக கவனித்துக் கொள்வோம். மண்ணீரலை சிறப்பாக கவனித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அடிக்கடி காய்ச்சல் வராம பாத்துக்கணும். அடிக்கடி காய்ச்சல் வருவது, அடிக்கடி மேல் வயிறு வலி, நம்முடைய மேல் வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொன்னா மண்ணீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓவாமை இருக்கும்போது இந்த வாமிட்டிங் மாதிரி நிறைய சென்சேஷன் கிடைக்கும், சாப்பிடுறது எடுத்துக்க முடியாத அளவுக்கு. அதெல்லாம் இருந்தா நம்முடைய மண்ணீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதற்கான தகுதியான மருத்துவ முறைகளை நாம் செய்து கொண்டு அல்லது கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய மண்ணீரலை பாதுகாத்துக் கொள்வோம். இது தவிர்த்து மண்ணீரலை ஆரோக்கியமாக பேணுவதற்கு நமக்கு இயற்கை கொடுத்திருக்கிற நல்ல உணவுப் பொருட்கள் கீரை வகைகள், பப்பாளி, இவைகள் மிக சிறப்பாக நம்முடைய மண்ணீரலுக்கு உதவியான உணவுப் பொருட்கள். இந்த மண்ணீரல் பாதிக்கப்பட்ட பாதிப்புகளில் இருந்து வெளிவருவதற்கு பல விதமான மருந்துகளை நாம் உட்கொள்ள டாக்டர்கள் பரிந்துரைப்பார்கள். இதனுடைய சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும். அதனால முடிந்த அளவிற்கு நம்முடைய இயற்கையான உணவு முறைகளை பயன்படுத்தி மண்ணீரலை பாதுகாத்துக் கொள்வோம். இதை தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் ஏற்கனவே நல்லா தெரிஞ்சதுதான். புகைப்பிடிக்கும் பழக்கத்தையும், மது குடிக்கும் பழக்கத்தையும், காரமான பேக் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்ப்பதையும் நாம் பழக்கப்படுத்தி கொண்டால் மண்ணீரல் சிறப்பாக பாதுகாப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த மண்ணீரலை பாதுகாத்துக் கொள்ள நாம் முன்வருவோம். வாழ்க மகிழ்வுடன்.